வணக்கம் மக்களே. தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தகவல் ஊடகத்திற்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை பின்தொடருங்க மக்களே. காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்கள். மே 1 முதல் அமலுக்கு வரும் சில முக்கியமான அறிவிப்புகள் இன்று அனைவருக்குமே மே 1ஆம் தேதி துவங்கியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கிய அறிவிப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மக்களே. முதலாம் அறிவிப்பாக பேன் கார்டு கேஒய்சி இந்த விதி மட்டும் ஏப்ரல் 30ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துவிட்டது. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் கணக்கை தொடங்கும் பொழுது அதில் கொடுக்கப்படும் உங்களுடைய பெயர் பேன் கார்டில் இருக்கக்கூடிய பெயரோடு ஒத்துப்போக வேண்டும். இல்லையென்றால் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டு கணக்கு நிராகரிக்கப்படும். கேஒய்சி விதிகளின்படி இதுவே அமலுக்கு வந்துள்ளது மக்களே. ஆகவே வரும் நாட்களில் பேன் கார்டில் உங்களுடைய பெயர் மற்றும் பிறந்த தேதியில் மாற்றம் அல்லது பிழை இருந்தால் அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். ஏனென்றால் பேன் கார்டில் இருக்கக்கூடிய பெயரும் மற்ற ஆவணங்களில் இருக்கக்கூடிய பெயரும் சரியாக ஒத்துப்போக வேண்டும் என்பது போல் கூறியிருக்கிறாங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் ஆதார் அட்டையுடன் பேன் கார்டை கட்டாயம் இணைக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இணைக்காதவர்களுக்கு இந்த பேன் எண் ஆனது செயலிழந்து விடும் அப்படின்றத தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறாங்க மக்களே. அதனால் மறக்காமல் உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டை இணைச்சி வச்சுக்கோங்க. அடுத்த அறிவிப்பாக ஐஎம்பிஎஸ் கட்டணங்கள் மே 1ஆம் தேதி முதல் ஐஎம்பிஎஸ் பரிவர்த்தனைகள் மற்றும் டெபிட் கார்டுகள் ஆகியவற்றில் புதிய விதிகள் அமலுக்கு வருகின்றன. ஆகவே மே 1ஆம் தேதிக்கு பிறகு ஐஎம்பிஎஸ் அதாவது இதன் மூலயமாக ரூபாய் 1000 கீழ் பணம் அனுப்பினால் ரூபாய் 2.5 கட்டணமானது வசூலிக்கப்படும். அதே போல ரூபாய் 1000 முதல் ரூபாய் 25,000 வரையிலான பணம் அனுப்பினால் ரூபாய் 5 கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் ரூபாய் 25,000 முதல் ரூபாய் 5 லட்சம் வரையிலான பணம் அனுப்பினால் 15 கட்டணமாக வசூலிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. டெபிட் கார்டு கட்டணம் வருடத்திற்கு கட்டணமாக ரூபாய் 200 வசூலிக்கப்படும். அதுவே கிராமப்புறங்களில் கட்டணம் குறைவுதான் மக்களே. ரூபாய் 90 எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு விதிகள் எந்த வங்கிகளுக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐசிஐசிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே இந்த ஒரு விதி பொருந்தும். மறக்காம இந்த காணொளியை மற்ற நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மக்களே. இது போல மென்மேலும் தகவலை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.